ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் 21 வயதான சிமி என்பவர் பெற்றோருடன் வசித்தார். திருநங்கையான இவர் கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இரவு வீட்டை விட்டு சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. செல்போனில் பெற்றோர் தொடர்பு கொண்ட போது சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. தொடர்ந்து மகளை காணவில்லை என பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி நண்பகல் OMR சாலை செம்மஞ்சேரி பகுதியில் முட்புதரில் சிமி சடலமாக கிடந்தார். போலீசார் கொலையாளிகளை தேடி வந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 திருநங்கைகள் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களை காவலில் எடுத்து விசாரித்த போது சிமியை கொலை செய்தவர்கள் இவர்கள்தான் என்பது தெரிய வந்தது. அதாவது சிறுசேரி OMR பகுதியில் சிமி, ஆனந்தி, அப்பர்ணா, அபி, ரதி ஆகியோர் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இளைஞர்கள் சிமியிடத்தில் விரும்பி சென்றதாக கூறப்படுகிறது. அந்த ஆத்திரத்தில் இருந்த மற்ற 4 திருநங்கைகளும் சேர்ந்து சிமியை கொடூரமான முறையில் கொன்றது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.